எலும்புகள் கேட்கும் பொழுது, பெரிய எலும்புகள் எல்லாமே சனி. சின்ன சின்ன எலும்புகள் கை விரல்களா இருக்கட்டும், கால் விரல்களா இருக்கட்டும், இது எல்லாமே அ புதன தான் சொல்றாங்க. அப்போ புதன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த விரல் அடிபடுறது, டூ வீலர்ல போம்போது விரல் நசுங்கிர்றது, நடக்கும் பொழுது கால் வந்து ஸ்லிப் ஆயிறது, அப்ப விரல்கள் வந்து மடங்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து புதன தான் சொல்லுது. அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து தோடி ராகம் கேட்கணும். இந்த காலுக்கு அவங்க என்ன வேணா ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், கை விரல்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அது பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கட்டும். அவங்க என்ன வேணா ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும். அலோபதி எடுக்கலாம், சித்தா எடுக்கலாம், வர்மா எடுக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் என்ன வேணா எடுக்கட்டும். அது மேட்டர் இல்ல. ஆனா இது தொடர்பான விஷயத்த அந்த அந்த ஒரு மாரி வலி இருக்கும் இல்லைங்களா? ஒரு ரணம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே வலி இருக்கும். அந்த வலிக்காக அவங்க சில நாள் நைட் தூங்காம உட்கார்ந்திருப்பாங்க. இந்த வலி இருக்கு. வலி இருந்தா தூக்கம் வராது. இருக்கையிலேயே கொடுமை என்ன தெரியுங்களா? நைட்டு 12, 1 மணிக்கெல்லாம் நல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் தூக்கம் இல்லாம அலைவோம்ல. அது மாரி கொடுமை உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா, நமக்கு இப்படி வரமாட்டேங்குதே. ஏன்னா நம்ம தூக்கம் கெட்டுச்சுன்னு வைங்க, அடுத்த நாள் ஒரு வேலையும் நடக்காது. சரியா சிந்திக்க முடியாது. யார்ட்டயும் சரியா பேச முடியாது. ஒரு மாரி அப்படியே கேராவே இருக்கும். அப்ப தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இவங்கெல்லாம் தோடி ராகம் கேட்கலாம். தோடி ராகம் கேட்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ரணம் லேசா அப்படியே லேசாகி மனசு லேசாகி அப்படியே ஒரு மாரி ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடுறாங்க. அப்ப தோடி ராகம்ங்கிறது பாட்டுலயே இருக்கு. தோடி ராகம் கேட்கவா மெல்ல பாடு அப்படின்லாம் பாட்டு இருக்கு இல்லைங்களா? இது வந்து கேட்க கேட்க அவங்களுக்கு உண்மைக்கே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.